என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்று இந்த நாட்கள் பெற்றுக்கொண்டதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தினால் நான் பெற்றுக்கொண்ட நன்மையும் இன்றைக்கு சாட்சியாய் சொல்ல கற்றுத்தந்ததான கிருபை ஸ்தோத்திரம். நான் சிறு வயது முதல் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக சண்டே ஸ்கூல் படித்து இதே மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டதான ஒரு நபர். என்னுடைய 13வது வயதிலே நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சிறு வயது முதற்கொண்டு இதே மார்க்கத்தில் இருந்தபடினால சிறு வயதிலிருந்து நம்முடைய சபையில் ஆவி நிரப்பப்படுவதை பார்த்தது உண்டு. பார்த்துவிட்டு வீட்டிற்கு கடந்து போனால் அந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்படுவது போல நாங்கள் வீட்டிலிருந்து ஆவி நிறந்து விளையாடுகிறதான ஒரு பகுதிகள் உண்டு. பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தல் இல்லாத ஒரு வயது. ஆனால் 13வது வயதிலே நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுடைய சபையில் இருக்கிறதான அநேகர் பெற்றுக்கொண்டோம். ஏன்னா எங்களுடைய சண்டே ஸ்கூலில் நாங்கள் மொத்தம் ஏறக்குறைய ஒரு 60 பேருக்கு மேலாக நாங்கள் சண்டே ஸ்கூல் படித்தவர்கள். அந்த நாட்களில் எங்களுக்கு சண்டே ஸ்கூலில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, காத்திருப்பு கூட்டத்துக்கு வரல அப்படின்னா சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, நின்றுக்கிட்டே முழங்காலில் வந்து விடணும். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் நின்றுக்கிட்டே முழங்காலில் விடணும். அதுக்கு பயந்தே காத்திருப்பு கூட்டத்துக்கு வருவோம். அப்படி ஒரு நாள் எங்களுடைய சபையிலான பாஸ்டர் எங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்ட கேள்வி என்னென்னா, யாருக்கெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் கைகளை தூக்கணும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் முழங்காலில் நிற்கணும். முழங்காலில் நின்று நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்ததுனால ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அடுத்ததாக எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையா, அழ ஆரம்பிங்க, ஏசப்பாட்ட அழுது கேளுங்க, ஏசப்பா எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி அழுது கேளுங்க அப்படின்னா நாங்கள் அழ ஆரம்பிக்கிறோம். அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் கல்வாரி தரிசனத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். அந்த கல்வாரி தரிசனத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு வல்லமை தொட்டது. உண்மையாகவே இத்தனை நாட்களும் விளையாட்டாய் ஆவியில நிரம்பினது. முதல் முறையாக பரிசுத்த ஆவி உண்மையாய் உணர்ந்து ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்ட நாட்கள் அது. காத்திருப்பு கூட்டம் முடிகிற வரைக்கும் ஆவியில் நிரம்பினோம். முடிந்த பிற்பாடு கூட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எங்கிட்ட பேச வர அபிஷேகம் பெற்றியான்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. வாயை திறந்தாலே ஸ்தோத்திரம் அண்டி பாஷை இது மட்டும்தான் வந்தது. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சின்ன வயசுல பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இப்போ வேணா இந்த அபிஷேகம் வந்து எதுக்காக பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, நல்ல ஞானம் வரும், நல்லா படிக்கலாம், நல்ல பாதுகாப்பாக இருக்கலாம், யார் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராது. நீங்கள் வளர்ந்து வாழிவு பருவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் இந்த அபிஷேகம் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னா அப்படிதான் முதலாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அளித்தார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடியினால் நான் பெற்றுக்கொண்டதான நன்மையையும் நான் சாட்சியாக சொல்ல வாஞ்சிக்கிட்டேன். என்னுடைய வாலிப பருவத்திலே ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, சபைக்கு பிரயோஜனம் இல்லாத, ஊழியர்களுக்கு மன வேதனை உண்டாக்கக்கூடியதான ஒரு வாலிபனாய் வாழ்ந்து கொண்டிருந்ததான நாட்கள். இந்த வாலிப நாட்கள் பாவம் அதிகரிக்கின்ற பொழுது பாவத்தின் நிமித்தமாக அந்த தேவ சமூகத்தை இழந்து போக ஆரம்பித்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து போக ஆரம்பித்தேன். ஆனால் அந்த வாலிபர் கூட்டம் நடக்கும் வருஷந்தோறும் அந்த வாலிபர் கூட்டத்துக்கு போன அந்த 4 நாட்களும் தேவ சமூகத்தில் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வருவோம். ஒரு வாரம் ஆவியில் நடந்துவோம். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் அவ்வளோதான். இப்படிதான் காலங்காலமாய் காணப்பட்டது. ஆனால் என்னுடைய ஒரு நாள் நான் ஒரு அடிமதனமான ஒரு பாவத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாக நான் வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது என்னுடைய தாயார் என்னுடைய சபையில் நடந்த எல்லா கூட்டங்களுக்கும் பங்கு பெறுவார்கள். அப்படி ஒரு நாள் உபவாச ஜெபத்துக்கு போகும் பொழுது நான் ஏதோ ஒரு தவறு செய்யும்படியாக போகிறேன் அப்படிங்கிறது என் தாய் அறிந்து கொண்டு என்கிட்ட சொன்னாங்க, என்னை வந்து ஃபெய்த்தமில் கொண்டு விட்டுட்டு போ அப்படின்னா. சரி, ஃபெய்த்தமில் தானே விட சொல்கிறாங்க, சரி நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி
புதன்கிழமை உபவாச ஜெபத்துக்கு எங்கள் அம்மாவை கொண்டு ஃபைக்கமில் விட வரும்போது விட்டாச்சு. எங்கள் அம்மா என்னை விடலை. நீ ஃபைக்கமுக்குள்ளே வா, ஃபைக்கமுக்குள்ளே வந்து இருந்துட்டு நீ போ, நீ வந்து உட்கார்ந்துட்டு போ, அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன், நான் ஃபைக்கமுக்குள்ளே வரலாம் மாட்டேன், சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. எங்கள் அம்மா கட்டாயத்தை நிமித்தம் நான் ஃபைக்கமுக்கு போனேன். உபவாச ஜெபத்தில் நான் ஒருத்தர் மாத்திரம் பிரதர் அங்கே உட்காந்துருக்கிறேன். மற்ற எல்லாருமே சிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவை திட்டுறேன், கூட்டத்தில் வச்சு திட்டுறேன். வேறு யாருமே இல்லை, என்னை மட்டும் உட்கார வச்சுட்டீங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லை. சரி வந்து உட்கார்ந்தாச்சு. நான் பாட்டு அமைதியாக முழங்கால் போட்டு நின்னேன். அந்த எங்கள் பிரதர் என்னை பார்த்துட்டு கண்ணை மூடு, கண்ணை திறக்காத, நீ கண்ணை திறந்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கு, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காத, கண்ணை மூடு அப்படின்னா. நான் ஒரு நல்ல பெரிய தாடி வைத்துக்கொண்டு நல்ல ஒரு முறுக்கு மீசை வைத்துக்கொண்டு ஒரு பாவியான ஒரு தோற்றமுடையவனாக இருந்தேன். கண்ணை மூடுனேன். கண்ணை மூடும் பொழுது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டானது. அந்த குற்ற உணர்வு என்னன்னா, நான் ஒரு பாவி, எப்படி அவருடைய சமூகத்தில் வந்து நான் இருக்கேன், நான் ஒரு குற்றவாளி, நான் எப்படி அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார, எனக்கு தகுதி இல்லையே, எழுதி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அப்போ நான் பாவி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை அறியாமலே நான் அழ ஆரம்பித்தேன். எனக்கு தெரியலனா என் கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்கு, அழுது கொண்டே இருக்கிறேன். அழுகை நிறுத்த முடியல. கொஞ்ச நேரத்தில் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன். ஏன் அழுது அப்படின்னா, இந்த இடத்துல உட்கார்றது கூட எனக்கு தகுதி இல்லையே, ஆனால் இன்னைக்கு இதில் வந்து நிற்கிறேனே அப்படின்னு ஒரு அழுது கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் நோக்கி நான் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என் பாவத்தை நீர் மன்னியும், என்னை மீண்டுமாக உங்களுடைய சமூகத்திற்குள் சேர்த்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன். அந்த சொன்ன ஒரு சில நிமிடத்திலே எனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாத அளவிற்கு ஒரு பலத்த அபிஷேகமானது என் மீது இறங்கினது. சுமார் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நான் ஆவிக்குள்ளானே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் நிரப்பப்பட்டேன். நல்ல புது வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டு வந்தேன். ஏன்னா நான் என் தாயாரை ஃபைக்கமில் விட்டுட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாம். என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா, பரவாயில்ல எங்கள் அம்மா உள்ள உட்கார சொல்லிட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிட வேண்டியதான். ஸோ ஏன்னா கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கவங்க எந்திரிச்சிட்டு போனால் கேட்க மாட்டாங்க. இந்த மனநிலை தான் வந்து உட்கார்ந்தேன். ஆனால் ஆவி நிரம்பி என் வஸ்திரம் எல்லாம் எழுந்து போனது. எல்லாம் வஸ்திரம் எழுதிச்சு. என்ன சரி எழுத கூட மாட்டேன், அப்படியே உட்காந்துட்டு நான் ஆவியில் நிரம்புறேன். முடிந்த உடனே அந்த அபிஷேகம் பெற்று முடித்த உடனே எனக்குள் தோன்றின ஒரு பகுதி என்னன்னா, என்னை பார்க்கும் பொழுது எனக்கு அது அருவருப்பாக இருந்தது. உண்மையாகவே அன்றைக்கு நான் அபிஷேகத்தினால் நிரப்பப்படலை, அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பிடித்து வைக்கல அப்படின்னா நான் ஒரு பாவியாக இல்லை, அந்த பாவத்தின் நிமித்தமாக மறித்து போயிருப்பேன். அந்த அபிஷேகம் என்னை அன்றைக்கு நிறுத்தினது. அந்த அபிஷேகத்தை பெற்று கூட்டம் முடிந்த உடனே எங்கள் அம்மாவை கொண்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய என்னோட உயரமான கண்ணாடி தான், முகம் பார்க்குற கண்ணாடி என்னுடைய அறையில் உண்டு. எப்பொழுதுமே நான் அந்த கண்ணாடி முன்னாடி தான் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கு அந்த கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது எனக்குள் இருந்த அபிஷேகம் என் சரீரத்தில் உள்ளதான சர்வத்தையும் அருவருப்பாய், தாடி மீசையெல்லாம் பார்க்கும் பொழுது அது அருவருப்பாய் எனக்கு மாறினது. உடனடியாக ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நான் என்னை விட்டு அகற்றுவது கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கு தேவ ஆவியானவர் என்னை பாதுகாத்தார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, என்னுடைய ஜீவியத்தில் அதன் பிற்பாடு எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுதிலும் ஒவ்வொரு முறையும் நான் ஆபத்தின் வழிகளில் கடந்து போகும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து என்னை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கர்த்தருடைய வீட்டிலே இன்னும் நிலைத்து நிற்க கர்த்தர் அடியேனுக்கு உதவி செய்திருக்கிறார். கடைசி வரைக்கும் மரண வரியந்தமும் கிறிஸ்தவ நாள் வரியந்தமும் தேவ ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வீட்டிலே நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் யாவரும் சென்று கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டு என் சிறிய சாட்சியை